இந்த வீடியோவில் வரக்கூடிய 4 பிக்சரை நல்லா கவனித்து பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு பாடத்தை இன்றைக்கி கற்றுக் கொடுக்கும். இதில் ஒரு கடையை காமிச்சிருக்கேன், அதாவது வணிகம் செய்யக்கூடிய, அப்புறம் ஹாஸ்பிட்டல் வருது, அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபோட்டோ, கிளாஸ் ரூம்ஸ் ஃபோட்டோ வருது, அதுக்கப்புறமா பேர்ட்ஸோட பறவைகள் எல்லாத்தோட ஃபோட்டோஸ் வருது. ஓகே, இது எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கடைக்காரர்கள் எல்லாரும் என்ன நம்பிக்கையில் அதிகாலையில் எழுந்து அழகாக கூட்டி கழுவி தண்ணி வாசத்தளித்து கடையை சூப்பராக திறந்து வச்சுருப்பாங்க. யார் வருவாங்க அப்படின்னு, சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பையன் வருவார், மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு அம்மா வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடையா, யார் வருவாங்கன்னே தெரியாது, ஆனால் ஒரு நம்பிக்கையில் அவங்க கடையை திறந்து வணிகம் செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டாக இருக்கட்டும், அங்கே பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, இன்றைக்கி நமக்கு சரியாயிரும், இன்றைக்கி நம்ம டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த நாளை அவங்க துவங்குறாங்க. அடுத்ததாக ஸ்கூல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எல்லா பிள்ளைங்களுமே நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் படிக்க போவாங்க. டீச்சர்ஸும் அப்படி தான் டீச் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாரும் ஐஏஎஸ் ஆக முடியுதா, எல்லாரும் ஐபிஎஸ் ஆக முடியுதா, எல்லாரும் அட்வொகேட் ஆக முடியுமா? அவங்கவுங்க முயற்சி செய்தால் மட்டும்தான். சரி, இந்த பறவைகள் எல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்த பறவைகளுக்கு உணவு எங்கே இருக்குன்னே அதுக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு தன்னம்பிக்கையோட, கடவுள் நமக்காக இந்த நாளுக்கான எல்லா உணவுகளையும் எங்கோ வைத்திருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையோட அதிகாலையிலே அது தன்னுடைய உணவை தேடி செல்கிறது. ஆக மொத்தம் அவங்க கடமையை தெளிவாக செய்கிறாங்க. அதற்கான பலன் அன்றைய தினத்தில் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதனால நம்ம டியூட்டி என்னவோ அந்த டியூட்டியை சரியாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே அதற்கான பலனை கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. உங்கள் டியூட்டி என்னங்கிறத நீங்களே யோசித்து செய்யுங்க. வாழ்த்துக்கள்.